வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல்லேருந்து. நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதிவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணையில் கோழிகளுக்கு வந்துட்டு இன்றைக்கி கரையான் தீவனம் போட்டோம். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ பதிவு தான் வந்துட்டு இந்த வீடியோ பதிவு. ஏற்கனவே வந்து நம்ம வெளி மேய்ச்சலை பற்றியும் அதே மாதிரி வந்து கரையான் வந்துட்டு பெருக்கிறதுனாலையும் புழுப்பூச்சி பெருக்கிறதுனாலையும் இருக்கக்கூடிய நிறையா பாசிட்டிவிட்டியை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். அது வந்து எல்லா காலகட்டத்திலையும் நம்ம பண்ணையில் வந்து பண்ண முடியாட்டியும் வெளி மேய்ச்சல்ங்கிறது வந்து எல்லா காலகட்டத்திலையும் பண்ணிடுறோம். ஆனால் வந்து அந்த புழு உற்பத்தியாக இருக்கட்டும், அதே மாதிரி கரையான் உற்பத்தியாக இருக்கட்டும், நம்ம வந்துட்டு மேனுவலாக பண்ண முடியல. ஸோ இயற்கை சார்ந்த அந்த மழை காலங்களில் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக அதை நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னம்னாக்கா வந்துட்டு இப்போது இந்த ஒரு 1.5 மாதம் 2 மாதத்தளவுலேயே வந்துட்டு அப்பப்போ லேசாக மழை பெஞ்சிட்டு இருக்கனால வந்து ஓரளவுக்கு பண்ணையில் வந்து பசுமை விழுந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா கரையான் புழு பூச்சி உற்பத்திகள் வந்துட்டு நிறையா இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து எப்போல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ அந்த மாதிரியான நேரங்களில் வந்துட்டு நம்ம அந்த கரையானை வந்து நம்ம கோழிகளுக்கு எடுத்து கொண்டு வந்து போட்டுறோம். ரூமில் இருக்கக்கூடிய குஞ்சுகள், இப்போ சில குஞ்சுகள்லாம் பார்த்தோம்னாக்கா வந்து பொடி குஞ்சுகளாக இருக்கும், ரூமை விட்டு நம்ம திறந்து விடாமல் இருந்திருப்போம். ஸோ அப்படிப்பட்ட குஞ்சுகளுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம அந்த ஃபீடை வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஃபீடாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, நார்மலாக நம்ம வைக்கக்கூடிய ஃபீடுகளை காட்டிலும் இந்த புழு பூச்சி உற்பத்தி கரையான் உற்பத்தி இது கொடுத்தோம் அப்படின்னோம்னாக்கா வந்துட்டு கண்டிப்பாக நல்ல குரோத் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுடைய பண்ணையில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரும்போது நோய் மேலாண்மைங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து சிக்ஸோட வளர்ச்சி, ஆரோக்கியம், அதோட இம்யூனிட்டி பவர் எல்லாமே வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களால் கொஞ்சம் இடமா இருக்குது அப்படின்னா கூட வந்துட்டு அந்த இடங்களில் திறந்த வெளியில் நம்ம எப்படி அலைய விடலாம், அதே மாதிரி வந்துட்டு அதற்கான நேச்சுரலாக என்ன ஃபீடு வந்து நமக்கு அதிகப்படியாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னோம்னாக்கா அது வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டி பவரோட, ப்ரீடிங் கெப்பாசிட்டியோட, முட்டை அதிகமாக வைக்கக்கூடிய திறனோட, குஞ்சு பொரிக்கும் திறனோட இருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்கள் ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னீங்கனாக்கா வந்துட்டு கிளிமூ குஸ்ரிவாலில் ரிசல்ட் எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயமே கிடையாது என்னை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா லைனேஜ் முக்கியம். லைனேஜ் வந்து ஒரு சில பொருள் பார்த்திங்கனாக்கா வந்துட்டு எவ்வளவு தான் நம்ம வந்துட்டு ரிசல்ட் எடுக்கணும்னு ட்ரை பண்ணாலும் வந்துட்டு 99% ஃபெயிலியராகவே வரும். அது எல்லாமே வந்து லைனேஜ் ப்ராப்ளம். அதில் வந்து சாமானியமாக வந்து நம்ம சிக்ஸ் உற்பத்தி பண்ணுறதுன்றது வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ இதெல்லாம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்தில் அனுபவப்பட்டு இன்றைக்கி இந்த ஒரு 5-6 வருஷமாக நம்ம வச்சுருக்கக்கூடிய லைனேஜ் எல்லாமே வந்து மிக துல்லியமாகவும் தரமாகவும் தெளிவாகவும் அதுவே முட்டையிட்டு அடப்படுத்து குஞ்சு பறிக்கக்கூடிய கெப்பாபிலிட்டி இருக்கக்கூடிய கோழிகள், அதே மாதிரி சேவல் ப்ரீடிங் சேவலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு 7 வருஷத்தில் 6 வருஷம் 7 வருஷத்தில் மாற்றியாச்சு. ஸோ நீங்கள் வந்து 100% நம்பிக்கையோட கிளிமூ குஸ்ரிவால் குஞ்சுகள் வேணும், தரமான லைனேஜ் வேணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த டிஸ்பிளேயில் போய்ட்டு நம்பருக்கு கூப்பிடுங்க. டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு, டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அதை வந்து வாய்ப்பு இருக்கவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். என்றும் அன்புடன் விஎம் ஃபார்ம் முனியப்பன், திண்டுக்கல். வேறு ஏதாவது தகவல் வேணும்னாக்கா இந்த டிஸ்பிளேயில் போய்ட்டு நம்பர் கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.